Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாமே நம்ம Android மொபைலில் apps games டவுன்லோட் பண்ணுறதுக்காக கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ளே ஸ்டோரில் வந்து apps டவுன்லோட் பண்ண போகிறப்ப there is an insufficient storage அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் காட்டுதா. ஸோ இது காட்டுறதுக்கான காரணம் உங்கள் மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குமா இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து எந்த ஆப் கேம்ஸுமே டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னா அந்த கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடைச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருப்பீங்கன்னா அந்த நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கேன். இந்த மாதிரி ஆப்ஸ் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொடுக்காததுக்கு காரணம் வந்து உங்கள் மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக இருக்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணுறதுல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துட்டு உங்கள் மொபைலில் வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து இப்போ அவைலபிளில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கொள்ளுங்க. அப்படி ரொம்பவே கம்மியாக இருக்குமா இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் ஏதாவது ஆப்டிமைசர் டூல் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆப்டிமைஸ் டூல் இருக்குமா இருந்துச்சுன்னா அதில் போயிட்டு ஒரு சின்ன க்ளீன் அப் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது ஜங்க் ஃபைல்ஸ் அந்த மாதிரி தம்ப்நெயில்ஸ் அதெல்லாம் ரொம்பவே சேவ் ஆகியிருக்கும். ஸோ அதெல்லாம் டிலீட் பண்ணுறதன் மூலமாக நம்ம மொபைலில் வந்து ஒரு அளவு ஸ்பேஸை வந்து நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அந்த ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ணி வந்து நம்மளால் வந்து அந்த ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம மொபைல்லேயே நிறைய ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அந்த ஆப்ஸை வந்து எல்லாத்தையுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அப்படி ஏதாவது ஆப்ஸ் இருக்குமா இருந்தாலுமே வந்து உங்களால் அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேஸை வந்து நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த மொபைல்லே பார்ப்போமா இருந்துச்சுன்னா ஆப்டிமைசர் டூலில் பார்ப்போமா இருந்துச்சுன்னா அன்யூஸ்ட் ஆப்ஸ் அப்படின்றதுலே 1.22 GB இருக்குது. ஸோ இந்த நான் நிறைய ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த ஆப்ஸை வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ணுறதன் மூலமாக வந்து என்னால் வந்து நிறையா ஸ்பேஸை வந்து இந்த மொபைலில் வந்து எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி ஆப்ஸ் கேம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணுறதுல ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ். ஸோ இதில் வந்து உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸையுமே காட்டும். ஸோ இதில் வந்து ப்ளே ஸ்டோர் அப்படின்றத வந்து நீங்கள் சர்ச் பண்ணி கொள்ளுங்கள். ப்ளே ஸ்டோர். ஸோ இதில் பார்ப்போம் வந்தால் கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஆப் ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. அதோட கிளியர் கேஷ் அப்படின்றதையும் கொடுத்துக்கொள்ளுங்க. அதை கொடுத்துட்டு திரும்ப வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி உங்கள் ஜிமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் ஆகி கொள்ளுங்கள். லொக் ஆகிட்டு அப்புறமா நீங்கள் வந்து எந்த ஆப்பையாச்சும் டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளமை வந்து நமக்கு இந்த ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட இந்த ஸ்டெப்பில் வந்து உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிச்சு அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.